ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் யோசித்தேன். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி தானே, கீரையை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், பன்னீர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பாலக் பன்னீர் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூரி அண்ட் பாலக் பன்னீர். கீரையை பொதுவாக யாருமே விரும்புறதில்ல. ஆனால் அதில் நிறைந்திருப்பது உடலுக்கு தேவையான அதிகப்படியான சக்தி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையிலையும் சிலரை உலகம் சாதாரணமாக பார்க்கும். ஆனால் தேவன் அவர்களுக்குள் வைத்திருக்கும் திறமையை யாராலும் அளக்க முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் கவனிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான நேரம் வரும். உங்களுக்குள் இருக்கும் மதிப்பை மாத்திரம் நீங்கள் இழந்துடாதீங்க. கீரை உடலுக்கு பலம் தருவது போல நம்பிக்கை வாழ்க்கைக்கு பலம் தருகிறது. உங்களை யாரும் குறைச்சி மதிப்பிட நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கும் சிறந்ததை உலகம் ஒரு நாள் பார்க்கும். அது கண்டே தீரும். பச்சைக்கீரை பார்த்தால் சிலர் முகம் சொலிப்பார்கள். ஆனால் அதில் தான் உடலின் பலன் மறைந்திருக்கிறது. மனிதர்களும் அப்படிதான். வெளிப்புற அழகல்ல, உள்ளத்தின் மதிப்பே வாழ்க்கையை உயர்த்தும். சாதாரணமாக தெரியும் மனிதர்கள்தான் ஒரு நாள் சாதனையாளராக மாறுவர். உன்னை நீ நம்பு, தேவன் வைத்திருக்கும் திட்டம் இன்னும் முடிவடையவில்லை. சரி, இந்த கீரை போல உங்களையும் யாராவது சாதாரண நினைக்கிறாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ அப்படியே வாங்க பேசிகிட்டே போகிறோம். இங்கே பாருங்கள், சூப்பரான பாலக்கீரை இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக பாலக்கீரையை மைல்டாக ஒரு குட்டி பாயில் ஒன்று பண்ணிவிட்டு அந்த கீரையை வந்து வெள்ளைப்பூடு சீரகம் இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிட்டேன். நல்லா மையாக அரைச்சிட்டு சூப்பராக பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பன்னீரை கொஞ்சமாக பட்டர் அண்ட் ஆயில் எல்லாம் ஊற்றி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நல்ல ரொம்ப ஒரு கோல்டன் ஃப்ரைக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, கிரேவி பதத்தில் இருக்கிறது. இப்போ அதோட இந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அது கொஞ்சமாக ஒரு கொதி வந்ததும் நான் அப்படி தான் செஞ்சேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பர் லெவலாக இருக்கும். இது கொதிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம அந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோல்டன் கலர் பன்னீரை நம்ம இதில் ஆட் பண்ணணும். உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. உப்பு தான் சுவை அதில் கூட்டி கொடுக்கும். இன்னொன்று, பாலக் பன்னீர் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டதில் தான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் சூப்பராக வந்துச்சுங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட்டில் நானே சாப்பிட்டதில்ல. அவ்வளோ அழகாக நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம லட்டுவோட அப்பாவும் அந்த டைமில் வந்திருந்ததுனால அவங்களுக்கும் ஒரு விருந்து வச்சாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் லட்டோட அப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. பூரி அண்ட் பாலக் பன்னீர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் செஞ்சு பார்க்க மறந்துடாதீங்க.